விஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். புதிய வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள்? காரணம், இந்த புதிய தலைமுறை வாக்காளர்களினுடைய என்ன ஓட்டத்தை புரிஞ்சுக்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. ரொம்ப மௌனமாக கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த புதிய தலைமுறை வாக்காளர்கள் தான் இந்த எலெக்ஷனில் ஒரு துருப்புச்சீட்டாக, ஏன் முடிவையே தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக விளங்குவார்கள் அப்படின்னு பல கட்சிகள், பல ஆரூடங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த இடத்திலிருந்து தான் இந்த விவாதம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சிந்தன், உங்களுடைய அணி சார்ந்து பேசுகிறப்ப நான் விமர்சன பூர்வமாக இந்த பார்வை வைக்கிறேன். மக்கள் நல கூட்டணி அது ஏற்படுத்திய பிம்பம் என்பது வேறு. ஆனால் திரு விஜயகாந்த் அவர்கள் முதல்வராக அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக பகடி செய்யப்பட்டதாக இருக்கக்கூடியவர் திரு விஜயகாந்தா இருக்கிறார். நான் குறிப்பாக கேட்பது, இந்த படித்த இளைஞர்கள், இந்த புதிய தலைமுறை இளைஞர்கள் விஜயகாந்தினுடைய ஆளுமை பண்பை பார்த்து வாக்களிப்பார்கள் நினைக்கிறீங்களா? இது ஒரு விமர்சனமாக தான் நான் கேட்டேன். அதான் நாங்கள் ரொம்ப தெளிவாகவே மக்கள் நல கூட்டணியாக இருந்தபோது எங்களுக்கு இருந்த அப்பீல் என்னன்னு எங்களுக்கு தெரியும். தேமுதிக வந்த பிறகு என்ன மாதிரியான அப்பீல் மாறிச்சுங்கிறதும் தெரியும். தேமுதிக வந்த பிறகு இது ஒரு வெற்றி அணியாக, அதாவது நல்லவங்க ஜெயிப்பாங்களா, ஜெயிப்பாங்க ஆனால் நல்லவங்களாகவே இருப்பாங்களா, இந்த ரெண்டு விமர்சனம் முன்னையும் பின்னையும் வந்தது. தேமுதிக அதற்கான அந்த கேப்டன் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய விவாதத்தில், மேடை பேச்சுகளில் அதை தெளிவாக்கிட்டே தான் வராரு. ஒன்று, நான் கூட கெட்டவனாக இருந்துட்டு போகிறேன், ஆனால் என் கூட இருக்கிறவங்க நல்லவங்க. இந்த அப்பீல் அவர் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காரு. ரெண்டாவது, நாங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை எப்படி மக்கள் நல கூட்டணிக்கு உருவாக்கணுமோ, மக்கள் நல கூட்டணி தேர்தல் சார்ந்த அணி மட்டும் கிடையாது. தேர்தலுக்கு பிறகும் இந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை எப்போது எட்டுகிறோமோ அதுவரை நாங்கள் ஒன்றிணைந்து பயணிப்போம்னு சொன்னோம். தேர்தலுக்கு பிறகு தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைக்கிற போது எங்களுக்கான குறைந்தபட்ச செயல் திட்டத்தையும் உருவாக்கி கொள்வதற்கு எங்களுக்கு தெரியும் என்கிற முறையில தான் மக்களுக்கு நாங்கள் விளக்கத்தை கொடுக்குறோம். இந்த விளக்கத்தை புதிய தலைமுறை வாக்காளர்கள் ஏற்கிறாங்க. ஏன்னா இப்படியான ஒரு கூட்டு தலைமை, நாங்கள் 104 தலைமைன்ற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, திரு சிந்தன், விஜயகாந்த்ன்ற ஆளுமை குறித்து தான் நம்ம, ஏன்னா விஜயகாந்த் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள் மீதே வைத்த குற்றச்சாட்டு பலர் பகடி செய்யறாங்க. அதற்கு பின்னாடி உள்நோக்கம் இருக்கு. நான் இந்த தலைவர்களாக வைத்து பார்க்கிற போது திரு விஜயகாந்த் அப்படின்ற அவர் கொடுக்கக்கூடியதை படித்த இளைஞர்கள், புதிய தலைமுறை இளைஞர்கள் அப்படியே ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க. அப்படியே ஏத்துக்க கூடாதுங்கிற ஒரு விவாதத்துக்கான களத்தை தான் நாங்க உருவாக்கியிருக்கோம். அந்த விவாதத்துக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், அவர் பொது இடங்கள்ல நடப்பதாக இருக்கட்டும், இதையெல்லாம் இளைஞர்கள் அதையெல்லாம் மறந்துட்டு வாக்களிப்பார்கள். மறக்க கூடாதுங்கிற ஒவ்வொரு அமைப்பின் மீதும் தனிப்பட்ட முறையில் மார்க்சிஸ்டுகள் மீதான விமர்சனம் உண்டு, மதிமுகவின் மீதான விமர்சனம் உண்டு, தேமுதிகவின் மீதான விமர்சனம் உண்டு. எல்லா அமைப்பு மேலேயும் விமர்சனம் இருக்கணும். இந்த புதிய தலைமுறை வாக்காளர்களுக்கு நாங்க கொடுக்கிற வாய்ப்பும், இந்த தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்துறோம்னா, இந்த குறைந்தபட்ச வாய்ப்பை நாங்கள் எப்படி உருவாக்கியிருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்தில் நம்ம இருக்கோம். இங்கே விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கிடையாது. அதனால இந்த தேர்தல் முறையில் வெற்றிக்கு நீங்கள் வாக்கு வங்கியை பற்றி பேச வேண்டியிருக்கு. ஆனால் வாக்கு வங்கிக்காக எல்லா சமரசத்தையும் செய்து கொள்வோம் நாங்கள் சொல்லலை. முதல்ல இருந்தே நாங்கள் மிக தெளிவாக திமுக அதிமுக கூடாது. ஆனால் அந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அரசியலை நாங்கள் சாதி கட்சி அரசியலாக நாங்கள் பார்க்குறோம். அது வன்னியருடைய அரசியல் கட்சின்னு நாங்கள் பார்க்கல. மாறாக ஒரு சாதி எண்ணம் படைத்தோரின் அரசியல் கட்சியாக நாங்கள் பார்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் மதவாத கட்சியாக பார்க்கிறோம். இந்த கட்சிகளையும் தவிர்த்து ஒரு மாற்றை உருவாக்க வேண்டும் என்று சொல்லும்போது அவங்களும் களத்தில் நிற்கிறாங்க. நாம் தமிழர் அவங்க களத்தில் நிக்கட்டும். நான் அவங்களை எப்படி பார்க்கறீங்க நீங்க? நாம் தமிழர் கட்சியை மக்கள் அதற்கான விடையை சொல்லுவாங்க. எங்களுடைய தலைவர்களே பதிவு செஞ்சிருக்காங்க, நீங்க பேசலாம். நான் அதை விவாதமா மாத்துவேன். இல்ல அவர் பேசினதுல இருந்தே தெரியுது இல்லையா, அவங்களுடைய நோக்கம். தமிழர் ஆள வேண்டும் என்று சொல்லும் போது நீங்க என்ன கேட்டீங்க? தெலுங்குக்கு எதிராக தமிழன் நிறுத்துவது சரியான்னு கேட்டீங்க. நான் அதே தான் சொல்றேன். தமிழன் என்பது யார்? உணர்வு ரீதியாக தமிழனா இல்லை டிஎன்ஏ டெஸ்ட் செய்ய போறீங்களா? இது தனி. இந்த விமர்சனம் இந்த இடத்துல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இளைஞர்களின் முன்னால ஒரு கூட்டு தலைமைக்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்குகிற போது கேள்விகளுக்கு பதில் சொல்லி தான் அவங்கள வென்றெடுத்துட்டு இருக்கோமே தவிர நாங்க வச்சுட்டோம் இதை ஏத்துக்குங்கிற மனநிலை எங்களுக்கு இல்லை. குறிப்பாக விமர்சன பூர்வமாக பாட்டாளி மக்கள் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இளைஞர்களை ஈர்ப்பதற்கு, அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கு கவனம் செலுத்துற மாதிரி பல்வேறு விஷயங்கள் பேசுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மேடைகள்ல கூட பேசப்பட்டிருக்கிறது. ஆனா உங்கள் கூட்டணி செய்யலன்னு சொல்ல முடியாது. இல்ல நான் திரு விஜயகாந்த் அவர்களை தொடர்ந்து பார்க்கிறப்ப ஒற்றை வரியில பதில் சொல்லிடுறாரு. படிக்காதவர்கள் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவோம். அது இல்ல, அது எல்லாம் தேர்தலுக்கானது. நான் கேட்கிறேன், இளைஞர்களுக்கு ஒரு வாக்காளன் பார்க்கிறான், நம்முடைய பிரச்சனை, அதற்கான தீர்வு இவரிடம் இருக்கின்ற நம்பிக்கை நீங்க மேடை பேச்சில் இருக்கிற சில வாசகங்களை வச்சு பேசுறீங்க. தேர்தல் அரசியலில் பிரச்சாரம் பல விதங்கள்ல நடக்கும்.
நாங்க வந்து மாணவர் இயக்கங்களை அணுகிறோம், மாணவர்களோடு விவாதிக்கிறோம், எல்லா விதமான விதத்திலையும் நிறைய மாணவர் இயக்க போராளிகள் எங்களை ஆதரிக்கிறாங்க, அவங்க இந்த அமைப்பை எப்படி பார்க்கிறோம்னு சொல்றாங்க, அரசியல் சாராதவங்க எங்களை ஆதரிக்கிறாங்க, அவங்க இது எல்லா விதமான விவாதமும் நடக்குது. இந்த விவாதத்துல 2 விதமான போராட்டத்தை நம்ம கையில் எடுக்க வேண்டியிருக்கு. ஒண்ணு கொள்கை சார்ந்து மக்களை திமுக அதிமுக அல்லாத அரசியலுக்கு திருப்ப வேண்டியிருக்கு, வாக்கு வங்கி சார்ந்தும் வெற்றிக்கான நம்பிக்கை எழுப்ப வேண்டியிருக்கு. இந்த ரெண்டிலும் வெற்றி பெற்றிருப்பதனால்தான் திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக இது வெற்றிக்கான கூட்டணி என்கிற பெயரை மக்கள் நல கூட்டணி பெற்று. திரு ராஜன் இல்ல சில குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க, அதை பத்தி சொல்லிருந்தோம். முதல் விஷயமே வந்து இப்ப மக்கள் எப்படி நீங்க கேட்ட அதே கேள்வி தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ எல்லாருக்கும் வேலை கொடுப்போம், படிச்சவங்களுக்கும் கொடுப்போம், படிக்காதவங்களுக்கும் கொடுப்போங்கிற அந்த வெற்றி அறிக்கையா மக்கள் ஏத்துக்கிற மனநிலையில இன்னைக்கு இல்ல. இளைஞர்கள் இல்ல படித்த புதிய தலைமுறை வாக்காளர்கள் அவங்க ரொம்ப இன்ஃபார்ம்டா இருக்காங்க, வெல் எஜுகேட்டட் அண்ட் இன்ஃபார்ம்ட் பீப்புள். அவங்க ஒரு திட்டம் சொன்னா அதுக்கு பின்னாடி எவிடன்ஸ் என்ன இருக்கு, அது டேட்டா பாயிண்ட்ஸ் என்ன, அது எப்படி செயல்படுத்துவீங்கிற முழு செயல் திட்டம் அதெல்லாம் கேட்கறாங்க. உதாரணமா 1 கோடி வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னா இப்ப தோட்டக்கலைத்துறைங்கிறோம்னா ஹார்டிகல்ச்சர் அது வந்து ஒரு பெரிய அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியா, அதுல ஒரு பெரிய வேலையே வரல. 200 மில்லியன் டன் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம், 30 மில்லியன் டன் தான் கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்கு. இல்ல இப்ப நான் விளக்கத்தை சொல்லிடுறேன், 30 மில்லியன் டன் தான் கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்கு. இதுக்கு கோல்ட் ஸ்டோரேஜ் வேல்யூ ஆடட் சர்வீஸ் உண்டாக்குறது நம்ம வேலை வாய்ப்பு 1 கோடி வேலை வாய்ப்புங்கிற ரவிஜி நான் சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம். 1 கோடி வேலை வாய்ப்புங்கிறது எப்படி வருதுங்க நான் பிரசன்ட் பண்றோம் இல்லையா? வேலை வாய்ப்பு இல்ல வேலை வாய்ப்பை தாண்டி உங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனத்தை ஒரு பார்வை வைக்கிறார். நான் சொல்றது வந்து இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த கல்லூரிக்குள் இருக்கிறதுல நான் மேக்சிமம் நம்பர் ஆஃப் தான் பேசுறேன், அதுலயும் பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த ஜாதி வேறுபாடற்று இன வேறுபாடற்று எல்லோரும் ஒருவர் அப்படின்ற மனநிலையில் இருக்கிற போது சமீப காலமாக அது ஊடகங்கள் வைத்த பார்வையா கூட நீங்க வச்சுக்கோங்க, உங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் இருக்குல்ல, அதை தாண்டி இந்த அறிக்கைகள் மூலம் வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்போ இவர் நம்ம அதிமுக நண்பர் போன்ற ஆட்கள் அவங்களோட செயல் திட்டம் என்னன்னா, எங்க நீங்க வளர்ச்சி அரசியல், இளைஞர் அரசியல், செயல் திட்டம், வளர்ச்சி, முன்னேற்றம் எங்க பேசினாலும் உடனே ஜாதி அரசியல கொண்டாந்து சேர்க்கணும். அது ஒரு ரெலவெண்டா ஒரே ஒரு கேள்வி. இல்ல சூரியபிரகாஷ் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. எங்கெல்லாம் நீங்க வந்து சமூக கொந்தளிப்புகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் வளர்ச்சிக்கான சாத்தியமே இல்லைன்றதுதான் வரலாறு. அந்த இடத்துல தான் உங்களை கேட்கிறேன். ஒரு சின்ன உதாரணம் பாத்தீங்கன்னா, வைகோ அவர்கள் மேடையில பேசும்போது தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் அவர்கள் உட்கார்ந்திருக்கும் போது மேடையில சொல்றாரு, இவர் தந்தை நான் வந்து மூப்பனான ஜாதி பேர் சொல்லி தான் அழைப்பேன், அவர் என்ன யோவ் நாயுடு என்று சொல்லி தான் அழைப்பார் என்று மேடையில பேசுறாரு. அவர் நிற்கக்கூடிய கோவில்பட்டி தொகுதியில அங்க நாயுடு மக்கள் அதிகம் வசிக்கிறாங்கிறதுனால நாயுடு ஓட்டை கவர்னுங்கிறதுனால யோவ் நாயுடு என்று என்னை அழைப்பார் என்று வைகோ சொல்லுகிறாரு. இது ஜாதி அரசியல். இவங்க ஜாதியே பேசாத நானே பதில் சொல்கிறேன். திரு சூரியபிரகாஷ் நான் மனசு வருத்தப்பட்டு சொல்றேன். இல்ல நீங்க மனசு இல்ல நீங்க மனசு வருத்தப்படவே வேண்டாம். நீங்க 234 வேட்பாளர்கள் இல்ல நீங்க இல்ல முன்னாடி நீங்க எப்படி கொண்டு நிறுத்துறீங்க? 234 வேட்பாளர்கள் பட்டியல கூட படிக்கல. 40 தமிழ்நாட்டுல இருக்க